ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் கடாட்சஸ்தபகம் ஸ்லோகம் 35. அஜீரிய தகநாசனம் திருடகதாகரம் தேவியத் புராணம் அபிபூருஷம் புனரலங்கனம் புஷ்யதி ததேததிக பாதுனஸ் தவ கடாட்ச திவ்யௌஷதம் பணீந்திர ஷயஜீவிகே பவ விபன் மயாத் ஆமயாத். அஜீரிய தகநாசனம் திருடகதாகரம் தேவியத் புராணம் அபிபூருஷம் புனர் அலங்கனம் புஷ்யதி ததேததிக பாதுனஸ் தவ கடாட்ச திவ்யௌஷதம் பணீந்திர ஷயஜீவிகே பவ விபன் மயாத் ஆமயாத். தாயே, உன்னுடைய கட்டாட்சத்தை கவி மருந்தாக உருவகிக்கின்றார். இரத்த புஷ்டி உள்ளவர்களுக்கு வியாதி சீக்கிரமாகவும் எளிதாகவும் குணமாகிவிடும். ஆனால் வயதானவர்களுக்கு இரத்தத்தின் வலிமை குன்றிவிட்டதால் அவ்வளவு சீக்கிரம் குணமாவதில்லை. ஆகவே மருந்து உண்ணும் பொழுது ஆகார நியமம் தேவை. அப்பொழுதுதான் வியாதி குணமாகும். ஆனால் லக்ஷ்மியின் கட்டாட்சமாகிய மருந்து எந்த உபவாச பத்திய சிரமமும் இல்லாது புராண புருஷனான நாராயணனையும் எந்த குறையுமில்லாத சர்வசம்பத் உடையவனாக ஆக்கிவிடுகிறதாம். அப்படிப்பட்ட உம்முடைய கட்டாட்சமாகிய மருந்துதான் எங்களுடைய ஆபத்தான வியாதியான சம்சாரத்தை போக்க வேண்டும். உனது கட்டாட்சம் ஒன்றாலேயே அதை நீக்க முடியும் என்று தாயாரிடம் பிரார்த்திக்கின்றார். அஜீரியதகநாசனம் திருடகதாகரம் தேவியத் அஜீரியதகநாசனம் திருடகதாகரம் தேவியத் புராணமபி பூருஷம் புனரலங்கனம் புஷ்யதி புராணமபி பூருஷம் புனரலங்கனம் புஷ்யதி ததேததிக பாதுனஸ்தவ கடாட்ச திவ்யௌஷதம் ததேததிக பாதுனஸ்தவ கடாட்ச திவ்யௌஷதம் பணீந்திர ஷயஜீவிகே பவ விபன் மயாத் ஆமயாத் பணீந்திர ஷயஜீவிகே பவ விபன் மயாத் ஆமயாத். அஜீரிய தகநாசனம் திருடகதாகரம் தேவியத் புராணமபி பூருஷம் புனரலங்கனம் புஷ்யதி ததேததிக பாதுனஸ்தவ கடாட்ச திவ்யௌஷதம் பணீந்திர ஷயஜீவிகே பவ விபன் மயாத் ஆமயாத். தாயார் திருவடிகளே சரணம்.